இப்போ வந்து லிம்ஃப் நோட் பற்றி பார்க்க போகிறோம். லிம்ஃப் நோட்டில் வந்து என்ன இருக்குதுன்னா, லிம்ஃப் நோட்டில் வந்து லிம்ஃப் நோட் ஆஃப் நெக்கை பற்றி லிம்ஃப் நோட் ஆஃப் நெக்கில் வந்து ஃபங்க்ஷன் வந்து அதுக்கப்புறம் ட்ரெயின் த லிம்ஃப், அதுக்கப்புறம் லிம்ஃபாட்டிக் இந்த ஹெட் அண்ட் நெக்கில் வந்து இது பார்க்க முடியும். இதோட ஃபங்க்ஷனே வந்து ட்ரெயின் பண்ணுறது தான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிம்ஃப் நோட்டில் வந்து சூப்பர்ஃபிஷியல் லிம்ஃப் நோட், சூப்பர்ஃபிஷியல் சர்விக்கல் லிம்ஃப் நோட், டீப் சர்விக்கல் லிம்ஃப் நோட்னு 2 வகையான கிளாசிஃபிகேஷன் வந்து இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் சர்விக்கல் லிம்ஃப் நோட் வந்து என்னதுன்னா, சூப்பர்ஃபிஷியல் cervical lymph node, deep cervical lymph node இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் cervical lymph node, deep cervical lymph node. சூப்பர்ஃபிஷியல் வந்து சப்மெண்டல் நோடு, சப்மெண்டிபுலர் நோடு, பெரியாரிக்குலர் நோடு, அதுக்கப்புறம் ரீட்ரோஆரிகுலர் நோடு, அதுக்கப்புறம் ரீட்ரோஆரிகுலர் நோடு, அதுக்கப்புறம் வந்து ஆசிபிட்டல் நோடு, அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியர் cervical நோடு. இதில் வந்து மிடில் டீப் cervical நோடு, லோவர் டீப் cervical நோடு, ஜுகுலோ டைகாஸ்டிக் நோடு, ஜுகுலோ ஓமோஹாய்டு நோடு, ப்ரீட்ரைக்கியல் நோடு, பேராட்ரைக்கியல் நோடு, சூப்பராக்ளாவிகுலர் நோடு, supraclavicular நோடுன்னு இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி லிம்ஃப் நோட் இஸ் பேஸ்ட் ஆன் தி anatomical பொசிஷன் வந்து ஒரு குரூப் ஆஃப் cervical lymph node, வெர்டிக்கல் சர்க்குலர் குரூப் ஆஃப் cervical lymph node, வெர்டிக்கல் குரூப் ஆஃப் cervical lymph node. சர்க்குலரில் வந்து பார்த்துட்டோன்னா வந்து சப்மெண்டல், பெரியாரிக்குலர், ரீட்ரோஆரிகுலர் இருக்குது, ஆசிபிட்டல் இருக்குது. இப்போ இதில் வந்து வெர்டிக்கல் குரூப்பில் பார்த்துட்டோன்னா வந்து ஜுகுலோ டைகாஸ்டிக் லிம்ஃப் நோடு, ஜுகுலோ ஓமோஹாய்டு லிம்ஃப் நோடு, மிடில் டீப் cervical lymph node, மிடில் டீப் cervical lymph node இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோவர் டீப் cervical lymph node, ஜுகுலோ டைகாஸ்டிக் லிம்ஃப் நோட் இருக்குது. ஜுகுலோ டைகாஸ்டிக் லிம்ஃப் நோடு, ஜுகுலோ ஓமோஹாய்டு, மிடில் டீப் cervical, அதுக்கப்புறம் மிடில் டீப் cervical இருக்குது. அதுக்கப்புறம் லோவர் டீப் cervical lymph node இருக்குது. பெரிட்ரைக்கியல் lymph node, பேராட்ரைக்கியல் lymph node, சுப்ராக்ளாவிகுலர் lymph node, ஆக்சசரி நோடுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்கில் வந்து பார்த்துக்க போவோம். சப்மெண்டல் லொக்கேஷன், அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் வந்து ஆன்டீரியர் ஃப்ளோரத்தம் மவுத்தில் வந்து ட்ரைனேஜ் ஆகுது. கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா கேவிட்டி ஓரல் கேவிட்டி வருது. சப்மெண்டிபுலர் லிம்ஃப் நோட் வந்து என்னென்னா, அதுக்கு சப்மெண்டிபுலர் லிம்ஃப் நோட் வந்து ஜாக் லைன் கீழே வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் ஜாக் லேண்டு, இந்த ஓரல் கேவிட்டி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது ட்ரைனேஜ் வந்து பண்ணுது, ஃபேஸ்லேயும் பண்ணுது. இப்போ வந்து பெரிய ஆரிகுலர் லிம்ஃப் நோட் வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஃபேஸ் அண்ட் அதுவும் எக்ஸ்ட்ரா ஆரிகுலர் இதுக்கும் பண்ணுது. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி மீடியா இருக்குது. ரீட்ரோ ஆரிகுலர் லிம்ஃப் நோட் வந்து மேலே வந்து இருக்குது. லொக்கேஷன் பார்த்துட்டோன்னா இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனேஜ்னு பார்த்துட்டோம். ட்ரைனேஜ் ஆஃப் த ஸ்கேல்ப்னு இருக்குது. கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் வந்து அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஸ்கேல்ப்னு இருக்குது. ஆசிபிட்டல் லிம்ஃப் நோட் வந்து ஹாஸ்பிட்டல் லிம்ஃப் நோட் போடலாம். சூப்பர்ஃபிஷியல் cervical lymph node தனியாக இருக்குது. ஜுகுலோ டைகாஸ்டிக் lymph node வந்து அதுக்கப்புறம் டைகாஸ்டிக் மசிலுக்கு மேலே வந்து இருக்கக்கூடியது. போஸ்டியர் டைகாஸ்டிக் மசிலில் வந்து இருக்குது. போஸ்டியர் டைகாஸ்டிக் மசிலில் வந்து இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் டான்சில், ஓசோஃபேஜஸ் அந்த இதெல்லாம் போகிறோம். ஜுகுலோ டைகாஸ்டிக் lymph node இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியோபிளாசம் ஆஃப் த மெட்டாஸ்டாசிஸ் அண்ட் நியோபிளாசம் ஆஃப் த lymph node இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டீப் cervical lymph node இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுப்ராக்ளாவிகுலர் lymph node, டீப் cervical, ஜுகுலோ ஓமோஹாய்டு lymph node தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜுகுலோ ஓமோஹாய்டு, டீப் cervical lymph node. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் சுப்ராக்ளாவிகுலர் lymph node இருக்குது. அதுக்கப்புறம் வென்சன் lymph node வந்து lymph node வந்து சுப்ராக்ளாவிகுலர் ரீஜன் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீட்ரைக்கியலில் பார்க்க முடியும். ட்ரைனேஜ் வந்து ட்ரைக்கியா, லாரிங்ஸ் போட்டுக்கலாம். பேராட்ரைக்கியலையும் வந்து தைராய்ட், அப்புறம் வந்து வால்டேஸ் ரிங்னு இருக்குது. வால்டேஸ் ரிங் lymph node வந்து என்னன்னா லிங்குவல் lymph node, பேரட்டைல், டான்சில்லர், டியூபுலர், அதுக்கப்புறம் டியூபுலர் ஃபெரஞ்சியல் இருக்குது. லிங்குவல், பேலட்டைன், டியூபுலர், ஃபெரஞ்சியல் இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ், கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாமே வந்து லிம்ஃப் நோடில் வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து டியூபர்குலர் லிம்ஃபடினைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டியூபர்குலர் லிம்ஃபடினைட்டிஸ் பற்றி பார்க்கணுன்னா, டியூபர்குலர் லிம்ஃபடினைட்டிஸ் வந்து மயோகார்டியல் டியூபர்குலோசிஸ்னால வரக்கூடியது. எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸில் வந்து வரக்கூடியது. காமன் சைட் வந்து நெக்கில் வந்து பார்க்க முடியும். அப்பர் டீப் cervical lymph node பார்க்கணும். ஜுகுலோ டைகாஸ்டிக் lymph node, போஸ்டீரியர் ட்ரையாங்கிள் ஆஃப் தி lymph node வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா போஸ்டீரியர் ட்ரையாங்கிள் வந்து பார்க்க முடியுது. அதான் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டோம்னா வந்து டான்சில் அண்ட் காமன் சைட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து டான்சில் வந்து இருக்குது. ஸ்டேஜ் வந்து இன்ஃபெக்ஷன் லிம்ஃபடினைட்டிஸ், பெரியாரிடினைட்டிஸ், கேஷியேட்டட் நெக்ரோசிஸ், கோல்டு ஆப்சிஸ் இருக்குது. கேலார் ஸ்டாண்ட் ஃபார்மேஷன் இருக்குது இந்த ஆப்சிஸில். நெக்ஸ்ட் வந்து கேலார்னா வந்து ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்கும். ஆனால் எபிடெர்மல் லேயர் இருக்காது. சைனஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். பேத்தோஜெனிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிம் லிங்க் இருக்குது. அண்ட் எல்லோயிஷ் கேசஸ் வந்து இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா
அதுக்கப்புறம் வந்து அசோசியேட்டட் கண்டிஷன் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் லிம்படினமான்னு இருக்குது. கிளினிக்கல் பிக்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து ஜென்ரல் சிம்டம்ஸ் பைராக்சியா இருக்கும், பைராக்சியா ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், மலேசியா இருக்கும். அண்ட் லோயர் சிம்டம்ஸ் இருக்குது. ரீஜனல் லிம்படினோபதின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அதுக்கப்புறம் அன்ட்ரீட்டட் இந்த கோல்ட் அப்சஸ் இட் இஸ் அன்ட்ரீட்டட் இந்த கோல்ட் அப்சஸ் லீடிங் டு த கேலர் அண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டு தி ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டு த ஆப்சஸ் இருக்குது. டிஃபரன்ஸ் டயக்னோசிஸ் வந்து லிம்போமா, லிம்படினோமா, செகண்டரி அதுக்கப்புறம் வந்து செகண்டரி ஆஃப் த இப்போ வந்து செகண்டரி ஆஃப் த இப்போ வந்து பிராங்கியல் சிஸ்ட் லிம்ப் சிஸ்ட் பிராங்கியல் சிஸ்ட் லிம்ப் சிஸ்ட் ஹெச்ஐவி அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் செக்ஸ் ஹிஸ்ட்ரி எஃப்என்எஸ்சி பயாப்சி அதுக்கப்புறம் எஃப்என்எஸ்சி பயாப்சின்னு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எஃப்என்எஸ்சி பயாப்சின்னு இருக்குது. எம்எஸ்எக்ஸ் இஎஸ்ஆர் பண்ணுறாங்க, ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆன்டி டியூபர்குலோசிஸ் ரிஃபார்ம்ஃபிசின் ஐசோனியாசர் இத்தன்பியூட்டால் அதுக்கப்புறம் பைரிசினமேட் இருக்குது. டியூரேஷன் 6 to 9 months. அதுக்கப்புறம் கோல்டு ஆப்சிசன் இருக்குது. அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ரிமூவல் வந்து இதுக்கப்புறம் இண்டிகேட்டட் வந்து பண்ணுறாங்க. சர்ஜிக்கல் ரிமூவல் வந்து இண்டிகேட்டட் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இப்போ இதெல்லாம் வந்து லிம்ஃப் நோடில் வந்து மெட்டாஸ்டாசிஸ் ஆஃப் த லிம்ஃப் நோடில் வந்து இதை பார்க்க முடியும்.